இது ஆலயம் 90 கோவையின் அடையாளம். ஆலயம் 90 இது கோவையின் அடையாளம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் கூட இன்னைக்கு நாங்கள் இதயங்கள் அறக்கட்டளையோடு இணைந்து இந்த கிட்டத்தான் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் 2வது ஆண்டாக பண்ணுறோம். சென்ற ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 800க்கு மேல் குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த வருடம் உண்மையாகவே நல்ல ரெஸ்பான்ஸு, 1500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்டத்தான் அப்படிங்கிறது எதுக்கு வருடம் பண்ணுகிறோம் என்றால், இது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு. அதாவது நிறைய பேருக்கு அதை பற்றி நிறைய பயம் இருக்குது, விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. இது லைஃபுக்கே ஒரு பிரச்சனையா என்ன அப்படிங்கிறது. அதை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கூட எங்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் சார் இருக்கார். அவங்க தான் இதயங்கள் அறக்கட்டளை, அவர் தான் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே அவர் தான் நடத்துகிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய குழந்தைகளை சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ்லேருந்து எங்களோட சிஎஸ்ஆர் ஸ்பான்சர்ஸ் ப்ளஸ் நிறைய எங்களோட ஸ்பான்சர்ஸ், அவங்கெல்லாம் வெல்விஷர்ஸ், அவங்களெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு குழந்தைகளுக்கு இந்த இன்சுலின், அதுக்கப்புறம் நீடல்ஸ், அப்புறம் குளுக்கோஸ் மானிட்டர் போன்ற அந்த டிவைசஸ் எல்லாமே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அதுபோக நாங்கள் ப்ராஜெக்ட் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு வருடத்துக்கு வேண்டிய இந்த டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டிய மருந்துகள், அந்த இன்சுலின், அதுக்கு எல்லாத்துக்கும் வேண்டிய ஒரு ஸ்பான்சர், அதாவது ஒரு குழந்தைய ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு எங்கள் வெல்விஷர் ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 125 குழந்தைகளை அடாப்ட் பண்ணியிருக்கோம் ஒரு வருடத்திற்கு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ப்ராஜெக்ட் ராசி சீட்ஸ் அவங்களோட சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவில் அவங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய வில்லேஜ் சைட்லலாம் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. ஸோ டாக்டர் அவரோட டீமோட அங்கே போய் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குழந்தைகளுக்கு ஒரு பிளட் சுகர் டெஸ்டிங், பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணி டைப் 1 டயபெட்டிஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டாக்டர் போய் அங்கே கேம்ப் மாதிரி நடத்தி அங்கேருந்து குழந்தைகளை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க. அவங்களை இங்கே கூட்டிகிட்டு அவங்கள அந்த லைஃப் மேனேஜ் எப்படி பண்ணுறது. நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள், அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இந்த ரன்னில் இருக்காங்க, இன்னைக்கு ஓடி இருக்காங்க. அவங்கள ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் நிறைய பேருக்கு. ஏன்னா அவங்க லைஃப்பை மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பேரியரை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு. உண்மையிலே மெட்ரோ டைனமிக்ஸோட ஒரு சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் எங்களுக்கு இந்த காம்பேட் டயபெட்டிஸ். இதை பற்றி இன்னும் சிறப்பாக டீட்டெயிலாக டாக்டர் சொல்லுவார். அனைவருக்கும் பணிவான காலை வணக்கங்கள். என்னுடைய பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன், இதயங்கள் அறக்கட்டளையின் தலைமை மருத்துவர் மற்றும் ஃபவுண்டிங் ட்ரஸ்டி. அதான் நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூடவா டாக்டர் சுகர் வரும்னு. தமிழகத்தில் 6 மாத குழந்தை, நான் சொல்கிறது 6 மாத குழந்தையிலிருந்து 18 வயது வரை அரௌண்ட் 20,000 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் இந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் 4 வேளை இன்சுலின் ஊசி போட வேண்டும். இது அடல்ட்ஸ் மாதிரி கிடையாது, ஏதோ மாத்திரை சாப்பிட்டோம் டெஸ்ட் பண்ணணும்னு. இது ஒவ்வொரு நாளும் 4 வேளை இன்சுலின் ஊசி வாழ்நாள் முழுவதும் போட வேண்டும். இது கூட 4 தடவை கையை குத்தி பார்க்கணும் சுகர் அளவுக்கு. இது ஒரு நாள் இன்சுலின் எடுக்கலன்னா கூட கோமா நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆனால் இது ஒழுங்காக பண்ணலன்னா அனைத்து குழந்தைங்களும் 20 வயதுக்குள்ளார கிட்னி, கண் பாதிப்பில் பெரிய கவலையில் கொண்டு போய் முடிகிறாங்க. பட் நல்ல விஷயம் என்னென்னா, இதை ஒழுங்காக கட்டுப்படுத்தி விட்டால் இந்த குழந்தைகள் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ முடியும். ஸோ இதயங்கள் அறக்கட்டளை சார்பாக தமிழகத்தில் சென்னை எக்மோரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கும் 2300 குழந்தைங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏழ்மையில் இருக்கும் குழந்தைங்களுக்கு இவங்களுக்கு வாழ்நாள் முழுதும் உயர்தர இன்சுலின் பேனா வடிவில், அது கூட சர்க்கரை பார்க்கும் சாதனம், குளுக்கோஸ் ட்ரிப், இன்சுலின் பம்ப், ஏழை குழந்தைகள், பெண் குழந்தைகள் டைப் 1 டயபெட்டிஸ்க்கு கல்வி போன்ற பல திட்டங்கள் வச்சுருக்கோம். இப்போ தமிழகம் முழுக்க 90% கோமா அட்மிஷன் இப்போ தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா அரசு மருத்துவமனை கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ரோ டைனமிக்ஸ் எங்கள் கூட கடந்த 3 வருடமாக பண்ண பார்ட்னர்ஷிப்பில் ஒரு 1.5 கோடிக்கு மேலே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அண்ட் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை இன்றைக்கி நல்வாழ்க்கை வாழ்வதற்கு ரோட்டரி டைனமிக்ஸ், மெட்ரோ டைனமிக்ஸ் கிளப் ஒரு முக்கியமான காரணம் என்பதில் ஐயமில்லை. ஸோ அனைவரும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது குழந்தை 20 வயதுக்கு கீழே இன்சுலினில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்கன்னா, எங்களோட பேர் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன். வலைதளம் போய் இதயங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு கூகுள் பண்ணால் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வரும். நாங்கள் ஒரு ஃபோன் கால் அவே டு ஹெல்ப். மனமார்ந்த நன்றிகள்.
இந்த மேரத்தான் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் இது. எனக்கு நவம்பர் 14 வந்து உலக சர்க்கரை நோய் தினம் மற்றும் குழந்தைகள் தினம். அன்றுதான் இன்சுலின் கண்டுபிடித்தவரோட பிறந்த நாளும் கூட. அதனால் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1500 குழந்தைகள், ஸ்கூல் குழந்தைங்க தவிர இதயங்கள் அறக்கட்டளையின் 250 குழந்தைங்க இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எல்லாம் இன்சுலின் போடும் குழந்தைகள் இன்னைக்கு இந்த வாக்கை பண்ணிருக்காங்க. இது மூலமாக என்ன சொல்ல வரும்னா, இந்த டைப் 1 டயபிட்டிஸ் இருப்பதனால், இன்சுலின் போடுவதால் வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இவங்க மற்ற குழந்தைங்கள மாதிரி நல்லா இருக்கலாம்ங்கிறதும், மற்றும் முதல் வகை சர்க்கரை நோய் பற்றியான ஒரு விழிப்புணர்வு தினம். இதை பற்றி எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அண்ட் என்ன உதவி பண்ண முடியுமோ, இது பணத்தால் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது கஷ்டப்படுற குடும்பமாக இருந்தாலும் எங்களுக்கு கூப்பிடலாம். அதற்கான முக்கியமான விழிப்புணர்வு நாள் இன்னைக்கு இந்த வாக்கிங் மேரத்தான் கிடத்தான் இங்கே ரேஸ் கோர்ஸில். அதனால் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கும், ரோட்டரி நண்பர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். சில்லென்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் FM 90 உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 9944229090.